நண்பர்களே, உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மிஸ்டர் லூபன் குமார், மிஸ்ஸஸ் மெர்சி ராணி, அவருடைய மகன் டாக்டர் ஜான் பீட்டர், மனைவி மிஸ்ஸஸ் பியூலா, அவருடைய குழந்தை ஆட்லின் ரஃபீனா ஷாலும் அவர்கள் சார்பிலேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலும் உங்கள் யாவரையும் இந்த குடும்ப நிகழ்ச்சிக்கு வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஆற்காடு லூத்தரன் திருச்சபையினுடைய வைஸ் பிரசிடென்ட் ஐயா அவர்களும், செக்ரட்டரி ஐயா அவர்களும், ஆற்காடு லூத்தரன் திருச்சபையினுடைய 7ஆம் பேராயர் ஐயா அவர்களும், 8ஆம் பேராயர் ஐயா அவர்களும், திருச்சபை போதகர்களும் எல்லாரும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் குடும்பத்தின் சார்பிலே வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது இந்த கூடுகைக்கு துவக்கமாக மிஸ்டர் டைட்டஸ் தேவசெயல் ஐயா அவர்கள் ஆரம்ப ஜெபம் செய்யும்படியாக முன்வருமாறு அன்பாக அழைக்கிறோம். மகா உன்னதங்களில் வாசமாயிருக்கின்ற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாள் காலை வேலைக்காக நன்றித்தலான ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த நாள் மனமகிழ்ச்சியின் நாள். இந்த நாளிலே இரு பெரும் விழாவை கொண்டாடத்தக்கதாக கிருபை செய்திருக்கிறீர். விசேஷித்ததுமாக லூபன் குமாரையும் மெர்சியையும் ஆசீர்வதித்து அவர்கள் மூலமாய் கொடுக்கப்பட்ட ஜான் பீட்டர், பியூலா இவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷித்ததுமாக அவர்களுக்கு கொடுத்த பிள்ளை அட்லினுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த பிள்ளைக்கு இந்த நாளிலே திருச்சபையிலே ஒரு உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளும்படியாக ஞான ஸ்நான ஆராதனை நடைபெற்றது. அதை சிறப்பாக நடத்தி தந்த பேராயர் பெருமகனார், இன்னும் பேராயர்கள் யாவரையும் இந்த நேரத்தில் நினைத்து, ஆயர் பெருமக்கள் யாவரையும் நினைத்து நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரே அருமையான ஆட்லினோடு இருந்து காத்துக்கொள்ளும். அதுக்கு ஒரு ஆட்சி நாளை கொட்டி கொடுத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் அதிகம் சேர்த்து நாங்கள் விழாவாக கொண்டாடத்தக்கதாக கிருபை செய்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலமாய் உமது நாமம் மகிமைப்படுகிறதுக்காக நன்றிதலான ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இதெல்லாம் உம்மால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள். அந்த ஆசீர்வாதங்கள் மூலமாய் சாட்சிகளாய் பிற்காலத்திலே விளங்கத்தக்கதாக நீர் எப்படி தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் வளர்ந்தீரோ அம்மாதிரியாக அர்லின் வளரத்தக்கதாக நீர் கிருபையும் தயவும் பாராட்ட வேணுமா இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். அப்படி எதிர்கால வாழ்க்கையை சிறப்பாய் அமைத்து தாரும். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, பெற்றோர்களுடைய பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. அவங்க மூலமாய் ஆண்டவரே இன்னும் சாட்சியாகவும் மகிமையாகவும் அவர்கள் ஜீவிக்கத்தக்கதாக ஆண்டவரே கிருபையும் தயவும் பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அட்லினை ஆசீர்வதித்துக்காக வந்திருக்கிற பேராய பெருமக்கள், ஆயர் பெருமக்கள், இன்னும் உறவினர்கள், இனஜன பந்துக்கள், பந்துமித்திரர்கள், சொந்தக்காரர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சிக்கு துவக்கமாகவும் கடவுளுடைய திருப்பெயருக்கு மாட்சியை கொண்டு வரும்படியாகவும் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் ஜன்னம் சொந்தமாகினார்.
சாமுவேல் ஐயா அவர்கள் முடிய ரோமர் 6:3 முதல் 6. ஆனால் இதுவும் போட்டு ரெக்கார்ட் ஆகும். இதுவும் போட்டு ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை வாசிக்கிறேன். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமேயானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தவரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை. அன்புக்குரியவர்களே, வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் குடும்பத்தின் சார்பிலே வரவேற்கும் விதமாக மிஸ்டர் ஜஸ்டின் மணவாளன் ஐயா அவர்களை அன்பாய் அழைக்கிறோம். வெல்கம் அட்ரஸ் மிஸ்டர் எம் ஜஸ்டின் மணவாளன் ஐயா அவர்கள். விசேஷமாக கர்த்தர் உண்டுபடியினால் இதிலே கழிப்புருந்து மொழியை கடவும் என்ற வசனத்தின்படி இன்றைய நாளிலே ஒரு 30 விழாவாக இன்றைய நாளிலே இதை என்னுடைய அருமை சகோதரியும் லூபன் குமாரும் சேர்ந்து அவருடைய பிள்ளைகளும் சேர்ந்து இந்த விழாவை இன்னைக்கு நடத்தபடியான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக கிடைத்தது. விசேஷமாக இன்றைய நாளிலும் கூட திருச்சபையிலே கர்மேல் திருச்சபையிலே இன்றைய நாளிலே ஞான ஸ்நான ஆராதனையிலே 9ஆம் பேராயர் அவர்கள் பங்கு பெற்று தன்னுடைய பணி நிமித்தமாக அவர் கடந்து சென்றதனால் அங்கே நடைபெற்ற நிகழ்வுகளையும் 2 போதர்களும் அங்கே சேர்ந்து அதை நடத்தி வைத்தார்கள். இன்றைய நாளையும் இந்த இடத்திலே வந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று 8ஆம் பேராயர் அவர்களும் அவருடைய துணைவியார் அவர்களும் அவர்களுக்கும் இது ஒரு எங்களுக்கு அவர் குடும்பத்துக்கு நெருங்கிய உறவினர். அவருக்கும் இன்றைய வெட்டிங் டே 2 பேருக்கும் கொடுப்போம். அவங்களுக்கு 2 பேருக்கும் வெட்டிங் டே. அந்த விதமாக ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் நடைபெறுகிறது. அதே வருமாக ஆழ்காட்டுவதன் திருச்சபையினுடைய செயலாளர் அவர்கள் ஒய் ஜெயராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்பதற்காக தான் அதை அப்படியே கடந்து சொல்லுகிறோம். மேலும் கர்மேல் திருச்சபையிலே இன்றைய நாளிலே அருமையான செய்தியை வழங்கிய எங்களுடைய 7ஆம் பேராயர், எங்கள் குடும்பத்துக்கெல்லாம் எல்லாருமே எல்லா பேராயருமே ரொம்ப ரொம்ப அஃபெக்ஷனேட்டு. அந்த விஷயத்தில் பார்க்கும்போது எல்லாமே ஒரு பிளஸ்ஸிங்காக தான் அமைஞ்சிச்சு. இவர் 7ஆம் பேராயர் அவர்கள் இன்னைக்கு அருமையான செய்தியை அளித்தார். அதற்காகவும் அவர்களை நன்றியோடும் வரவேற்போடும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களுடைய சகோதரியுடைய சம்பந்தி அவர்கள் சிவகுமார் தேவி அவர்களும் இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். அவர் குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருவரையும் இன்றைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது யாருக்கு போடுறப்ப போட்டு 8ஆம் பேராயர் அவருடைய வெட்டிங் டே 2 பேருக்கு ஏந்திரிங்க. இந்த நாளிலேயும் அவர்கள் வந்து செய்தி அளித்தார்கள். மேலும் இங்கே வந்திருக்கிற அருமையான போதகர் சாமுவேல் ஐயர் அவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் கடலூரில் இருந்து வந்துகிற ஒவ்வொருவரும் அவர் ஒவ்வொருவரையும் நான் பேர் சொல்லி அழைத்ததாக நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். விசேஷமாக கோச்சிகாதிமை என்ன லேட்டாக வந்தது. நம்முடைய ஆற்காடு லூத்தரன் திருச்சபையினுடைய வைஸ் பிரின்சிபால் உதவி தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் நாங்கள் எங்கள் குடும்பத்தின் சார்பாக எல்லா நிகழ்வுகளிலும் பங்கு பெறுவர். அதில் எங்களுடைய குடும்பத்துக்கும் வந்து அவர் வந்ததுனால மிகவும் மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்கிறோம். இன்றைய நாளிலே அங்கே ஆலயத்திலே பெற்றோர்களாக ஞான பெற்றோர்களாக நின்ற அஜித்தையும் பிரியாவையும் நாங்கள் அழைத்து வருக என்று வரவேற்கிறோம்.
அந்த விதமாக எங்களுடைய சகோதர சகோதரிகள் எங்கள் அண்ணன் கீழ்பெண்ணாத்தூர்லேருந்து டைட்டஸ் அண்ணன் எங்கள் சாந்தியாண்டி இன்னும் அவர் குடும்பத்தில் சாம் அவங்க எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். போடூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் நாங்கள் கோச்சிக்காதீங்க. அதனால ஏன்னா காலம் கடந்து போச்சு நேரம், அதனால தான் அதை நாங்கள் கூப்பிடுறோம். ரொம்ப சந்தோஷம். அவளை வரவேற்று அவளும் வந்துட்டாங்க, குழந்தையும் வந்துடுது. அதனால நான் இது சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். விசேஷ விதமாக எங்களுடைய சகோதரர் சிவகுமாரனுடைய ஞானமணியினுடைய சம்பந்தி அம்மா பாண்டியிலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க டாக்டர்ஸ், அவங்க மருமகனும் மகளும் டாக்டர்ஸ். அவர்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். அந்த விதமாக ஒவ்வொருவரையும் நான் தனித்தனியாக இங்கேருந்து லைனாக சொல்லினே போகணும். அதே மாதிரி எங்கள் குடும்பத்தினுடைய என்னுடைய அக்கா என்னுடைய கணவர் பால் தங்கதுரை கடலூரில் அவர் சென்ட் டேவிட்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து ஹெட் மாஸ்டர் ரிட்டையர்ட் ஆனவர், அவர் வந்திருக்கிறாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் குடும்பத்தின் சார்பாக வந்த அனைவரையும் நாங்கள் வருக என்று வரவேற்று இந்த நிகழ்வை நல்ல விதமாக சுருக்கமாக அதை முடித்து எல்லோருக்கும் பசி நேரம், அதனால எல்லாரும் நீங்க இருந்து உணவு சாப்பிட்டு விட்டு குழந்தைய விசேஷமா இந்த குழந்தைக்காக ஜெபித்து நீங்கள் வாழ்த்துபடியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி வெஜிடேரியன் நேரம் நீங்க இங்க ஹோட்டல் அதுல நீங்க நேரம் என்ன வச்சா இல்ல முடிச்சிட்டா ஷார்ட்டா முடிச்சிடாரு. சொல்லிட்டேன் பாப்பா. நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க ஒரு வாரம். வாழ்த்து சொல்லிடுறீங்களாண்ணா? அதுங்க பண்ணட்டும் இல்லை வெயிட் பண்ணட்டுமா? முடிஞ்சிடுச்சுண்ணா போட்டில் தான்
வாழ்த்துறீங்களா? கைகளை தட்டி இந்த பிறந்தநாள் கொண்டாடுகிற குழந்தைக்கு நம்முடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, குழந்தையும் இந்த குடும்பத்தையும் வாழ்த்தும்படியாக நம்முடைய வந்திருக்கிற ஆற்காடு லுத்தரன் திருச்சபையுடைய துணைத் தலைவர் ரெவரண்ட் டாக்டர் மனோவாயர்களை அன்பாய் அழைக்கிறோம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறவருமாய் அருமையான டாக்டர் அவர்களுக்கும் அவருடைய துணையாக பெற்றுக்கொண்டு பெயர் சூட்டப்பட்டு கடவுளுடைய பிள்ளையார் அவர்களே, 8ஆம் பேரர் அவர்களே, பேரர் அம்மா அவர்களே, தொடர்ந்து வேட்கால் குருசேகருடைய போதகர் அவர்களே, வந்திருக்கின்றதான மற்ற தலைமை ஆசிரியர் பெருமக்கள், ஆசிரியர் பெருமக்கள், கீழ்பெண்ணாத்தூர் பகுதியிலே கூட மங்களநாதன் ஐயா அவர்கள் செய்ததான பணிகள், ஊழியங்கள், சபையை வளர்த்தது, தொடர்ந்து அவருடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட தலைமுறையாக அவர்கள் திருச்சபையுடைய பணிகளை கூட அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போலவே மணமகனுடைய ஒரு தாத்தா மங்களநாதன், இன்னொரு தாத்தா பிஷப்பின் அவர்கள் சொல்லிட்டு அவரும் பணிகளை கூட நிர்வகித்துக் கொண்டு இந்த பகுதியிலே கூட தென்னார்காடு மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்திலே கூட அவர்கள் சிறப்பான ஊழியர்களை கூட செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஆற்காடு திருச்சபையை அந்த நாட்களிலே கூட ஆளுகை செய்ததான திருச்சபையுடைய தலைவர்கள் செயலாளர் ஆர்ஜே சாமுவேல் அவர்களும், தொடர்ந்து பேரார் பிராங்க்லின் பிஷப் அவர்களும் கூட குடும்பத்திலே இருந்து வந்ததாக நடித்தோன்றார்கள். அதே போலவே மணமகளுடைய குடும்பத்தார் அவர்களை பார்க்கின்ற பொழுது கடலூர் மாவட்டத்திலே கூட அவர்கள் அரசியலிலே கூட முக்கியத்துவம் பெற்றவர்களாய் அங்கே இருக்கின்றதான ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர் அருமான சிவகுமார் அவர்களும் அவருடைய குழுவினரும் கூட நாங்கள் பார்க்கின்ற பொழுது அன்பு மிகுந்தவர்கள், போதக பிதாக்களுக்கு அதிகமாக மரியாதை செய்கின்றவர்கள் காணப்படுத்திருக்கிறார்கள். இப்போ நீங்க டாக்டரா, இன்ஜினியரா, ஆசீர்வாதம் பணிகளோடு நீங்கள் இருப்பதற்கு காரணம் உடைய தாத்தா பாட்டி அவங்க செய்ததான காரியம், உடைய பெற்றோர்கள் சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் செய்ததான ஊழியங்கள், அது நிமித்தமாக நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கின்றீர்கள். தொடர்ந்து நீங்கள் எல்லாருக்கும் நன்மை செய்கிறவர்களாக, சந்தோஷத்தை பார்க்கிறவர்களாக கூட இருந்து மேம்பாலும் கூட இந்த குழந்தை இயேசுவானவருடைய தயவுலையும் மனுஷன் தயவுலையும் ஞானத்திலையும் கூட வளர்ந்து விருத்தி ஆவதற்கு கடவுளுடைய குறிப்பை கூட நான் ஆசீர்வதிக்கின்றேன், ஜெபிக்கின்றேன். வாய்ப்பு கொடுத்ததான சில போதகருக்கும் குடும்பத்தாருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய ஆற்காடு திருச்சபையினுடைய முன்னாள் பேராய பெருமக்களே, இந்த ஆற்காடு திருச்சபையினுடைய உதவி தலைவர் அவர்களே, கார்மேல் திருச்சபையினுடைய போதகர்களும் ஆற்காடு திருச்சபையினுடைய ஆளுங்குழு உறுப்பினருமாய் இருக்கின்ற ஆயர் பெருமக்களே, அருமையான அண்ணன் தேவநீதி அண்ணன் அவர்களே, இங்கே வேங்கிக்கால் குருச்சேகத்தினுடைய ஆயராக இருந்து கொண்டு நம்முடைய சிசிஏவின் உறுப்பினராக இருக்கின்றார் அவர்கள் சாமுவேல் ஐயா அவர்களே, இந்த நாளிலே இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பேராயர் அம்மா அவர்களே, ஆயர்களுடைய துணைவியார் அவர்களே, வந்திருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, உறவினர்களே, இந்த நாளிலே இந்த குழந்தையினுடைய பிறந்த நாளோடு பெயர் சூட்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அருமையான டாக்டர் தம்பதிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகள் இல்லத்திலே இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இப்போ கூட பாருங்க, ரொம்ப அழகாக மியூசிக் வாசிக்கிறார் ஒருத்தர், அழகாக பாட்டு பாடுறாரு, அதை யாரும் ரசிக்கல. ஆனால் திடீர்னு ஒரு குழந்தை கத்திச்சு பாட்டு பாடி, அதைதான் எல்லாரும் ரசித்தாங்க. அதுதான் குழந்தையின் தன்மை, அதைதான் எல்லோரும் வரவேற்றார்கள். அந்த குழந்தை குரலிலே பாடும்போது, ஹாப்பி பர்த்டே என்று பாடும்போது, அது எல்லோருக்கும் ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டாக்கியது. ஒருவேளை எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பாடும்போது கூட அதை யாரும் என்ன பண்ணல, மகிழ்ந்தார்களா என்பது டவுட். அதாவது குழந்தைகள் இல்லத்திலே இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. 16 செல்வங்களிலே ஒரு செல்வம் குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வத்தை பெற்றெடுத்து இந்த நாளிலே அதை சிறப்பாக வளர்த்து ஓராண்டு காலம் அதை பராமரித்து வந்த தாத்தா பாட்டிகள், அந்த தாத்தா பாட்டிகள், பெற்றோர்கள் அனைவரும் நான் வாழ்த்துகிறேன்.
குழந்தைகள் இல்லத்திலே இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அதே நேரத்திலே அந்த ஞானத்தாய் ஞானத்தப்பன் இந்த குழந்தையை ஞானத்திலே வளர்க்க வேண்டும். இந்த காலத்தில் ஞானத்தில் வாழ்ந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். ஞானம் என்பது என்னவென்றால் கடவுளை புரிந்து கொள்கின்ற அறிவு. கடவுளின் துணையோடு வாழ்க்கையை நடத்தி செல்லுகின்ற முறை தான் ஞானம் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினால். ஆகவே ஞானத்தாய் ஞானத்தப்பன் அந்த குழந்தையை அந்த ஞானத்திலே வளர்க்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பெற்றோர்கள் அதற்குரிய உலகப்பூர்வமான கல்வியையும் ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பார்கள். ஆகவே இந்த நாளிலே நீங்கள் கொண்டாடுகின்ற மனைவிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அருமையான ஆட்லின் நல்லா பேர் வச்சுக்கிறீங்க, ஆட்லின்ஸ். அது மிகவும் சிறந்த குழந்தையாக வளர்ந்து இந்த சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் பயனுள்ள ஒன்றாக வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். மனைவரின் சார்பாய் அவர் திருநாள் வாழ்த்தை தெரிவித்து அருமையான குழந்தையை வாழ்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் மத்திய நிர்வாகி, தற்போதைய மத்திய நிர்வாகி அன்பு தம்பி ஸ்பர்ஜன் அவர்களே, கர்மேல் குருசேகரத்தின் ஆயர் ஜீவன் அவர்களே, இங்கே வந்திருக்கிற ஆயர் பெருமக்களே, உறவுகளே, உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இந்த நாளில் எங்கள் அருமை மாமா மங்களநாதன் அவர்களுடைய கொள்ளு பேத்தி, சரியா கொள்ளு பேத்தி தானே, கொள்ளு பேத்திக்கு இன்றைக்கு பேப்டிசம். உங்கள் கல்யாணம் 8ஆம் தேதி தான் நடந்துச்சு. அவர்கள் கல்யாணம்னாலும் என் கல்யாணம்னாலும் ஒன்று ஞாபகம் இருக்கிறது. அவங்க குழந்தைக்கும் இந்த நாளில் பேப்டிசம் கொடுத்தது இன்னும் மகிழ்ச்சியை தருகிறது. குறிப்பாய் நான் பார்த்த டெஸ்க் ரீடர்ஸ் நிறைய சர்ச்சைகளில் பார்த்துருக்கிறேன். அந்த மாடுலேஷனோடு சபையை நடத்துகிற அதை அந்த சொல்லுகிற அந்த பாங்கை அவருடைய தாத்தா மங்களநாதன் ஐயா அவரிடத்தில் தான் நீங்கள் பார்க்க முடியும். அவருடைய மாடுலேஷனை நான் மீது யார்கிட்டையும் பார்க்கல. அது மாதிரி யாரும் இப்போ டெஸ்க் ரீடிங்க ஒரு முறையாய் சொல்வதும் இல்லை. நான் யாரும் சொல்லுவாங்களான்னு பார்க்குறேன். நம்ம ஏஎல்சியில் ஒருத்தரும் அந்த மாதிரி அழகாய் டெஸ்க் ரீடிங் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு அதில் ஒரு இனிமை இருக்கும், கேட்கிறவர்களுக்கு அதுவே ஒரு இனிமை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்து வந்திருக்கிறீர்கள். அதே போலவே அருமை மகளின் குடும்பம் கடலூரில், அவர்களும் ஒரு பெரிய லெகசி உடையவர்கள். இப்போதுதான் 7ஆம் பேராயர் அவர்களை குறித்து அதிகமாய் சொன்னார். அப்படி 2 குடும்பமும் திராவிடம் வெல்லும் என்கிற அந்த குடும்பத்திலிருந்து நாங்கள் எல்லாருமே வந்திருக்கிறோம். அதனால உங்களை வாழ்த்துவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிச்சயமாய் இந்த குழந்தை திருமுழுக்கின் மூலம் கிறிஸ்துவானரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரம் ஒரு நல்ல டெஃபினிஷன் ஃபார் பேப்டிசம். பேப்டிசம் அவருடைய பாரிலும் மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் இந்த திருமுழுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த நாளில் அந்த நிகழ்வை நீங்கள் சிறப்பாய் ஆலயத்திலே செய்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவானவரோடு இணைக்கப்பட்டிருக்கிற இந்த குழந்தை அவருடைய எல்லா கிறிஸ்துவின் எல்லா பண்புகள் நலன்களையும் பெற்று வளர்வதற்கு நீங்கள் உறுதுணையாய் இருக்க வேண்டும். ஞான பெற்றோர்கள் உறுதுணையாய் இருக்க வேண்டும். திருச்சபைகள் உறவுகள் எல்லாம் உறுதுணையாய் இருக்க வேண்டும். நிச்சயமாய் இந்த குழந்தை ஒரு நல்ல கிறிஸ்துவ வளர்ப்பிலே வளரும் என்று வாழ்த்தி உங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரிலே நான் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். ஒரு பாடலை பாடலான்னு தான் யோசித்தேன். ஆனால் நாங்கள் அந்த காலங்களில் எங்களுடைய தாத்தா பாட்டி இருந்தப்போ நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு குடும்ப பாடலை பாடுவோம். அந்த பாடலை பாடலான்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் சாமுவேல் அன்புமணி டு கம் இன் ஃப்ரண்ட் ப்ளீஸ். சாம் முன்ன வாங்க. மிஸ்ஸி வாங்க. ஜெயம் ஜெபா இன்னும் ஓராண்டை காண செய்தவரை கருத்துடன் ஸ்தோத்திரிப்போம். அந்த பாடல் நாங்கள் பாட போகிறோம். ஸோ
ஐ ரெக்வெஸ்ட் எல்லா எங்க பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நான் அன்போடு அழைக்கிறேன். It's a joy and privilege for us to present this song before you. Sam. Okay, இன்னும் ஒரு ஆண்டை. ஜபார் கப்லையா? We miss Benita also. அவங்களால வர முடியல, ஒரு சில உடம்பு சரியில்லாதனால. ஸோ அவங்க சார்பாகவும் நாங்கள் எல்லாரும் எங்கள் பேர பிள்ளைகள் சார்பாக இந்த பாடலை நாங்க உங்க முன்னாடி நாங்க பிரசன்ட் பண்றோம். தெரியுங்களா? கருத்துடன் ஸ்தோத்தரிப்போ இன்னும் ஓராண்டை காண செய்தவரை கருத்துடன் ஸ்தோத்தரிப்போ களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோ நன்றி கீதம் பாடிடுவோ இன்னும் ஓராண்டை காண செய்தவரை கருத்துடன் ஸ்தோத்தரிப்போம். அன்று தாயின் வயிற்றினில் உருவான நாள் முதல் ஆதரித்தவரும் அவரல்லோ. அன்று தாயின் வயிற்றினில் உருவான நாள் முதல் ஆதரித்தவரும் அவரல்லோ. என்றும் போஷித்து அவர் வார்த்தையாலே உருவாக்கி வருபவர் அவர் அல்லவும். என்றும் போஷித்து அவர் வார்த்தையாலே உருவாக்கி வருபவர் அவர் அல்லவோ. இன்னும் ஓராண்டை காண செய்தவரை கருத்துடன் ஸ்தோத்தரிப்போம். களிகூர்ந்து மகிழ்ந்திடுவோம் நன்றி கீதம் பாடிடுவோம். இன்னும் ஓராண்டை காண செய்தவரை. ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? 1 2 3 1 2 3. இன்னும் ஓராண்டை மலா காண செய். எல்லாரும் சேர்ந்து கருத்துடன் ஸ்தோத்தரிப்போம். இன்னொரு முறை. இன்னும் ஓராண்டை காண செய்தவரை கருத்துடன் ஸ்தோத்தரிப்போம். Many, 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 many happy returns of the day. Many, 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 many happy returns of the day. We wish you happy birthday. We wish you happy birthday. Hallelujah, hallelujah, hallelujah. கைவெட்டி சொல்லுமா? Hallelujah. Salve. Hallelujah. எல்லாரும் Hallelujah. One more time. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Thank you, God. Thank you so much, ma'am. இயேசுவின் நாமத்துல வந்தவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் பியூமாவுக்கும் ஜான்க்கும் வாழ்த்து சொல்றேன். இயேசுவின் நாமத்துல சந்ததி சந்ததியா அவங்க பார்க்கணும். அவங்கள பிளஸ் பண்றேன். குட்டி பொண்ணு ஷாலோமுக்கு பர்த்டே விஷஸ் சொல்றேன். அவங்க பெரிய ஊழியக்காரியா ஆகணும். அநேக ஆத்துமாக்களை அறுவடை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையா அவங்க வளர்க்கப்பட போறாங்க. பியூமாவும் ஜானும் பிள்ளைய பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு சந்ததியை வளர்க்கக்கூடிய பெற்றோரா அவங்க இன்னைக்கு பொறுப்பெடுத்திருக்காங்க. ஆண்டவருக்கு முன்னால அந்த மாதிரி ஒரு தலைமுறையை அவங்க உருவாக்குவாங்க நம்புறேன். விசுவாசத்துல பேசுகிறேன். பவுல் பேசினார், விசுவசித்தேன் ஆகையால் பேசினேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதே போல இவங்க ரெண்டு பேருக்கும் கர்த்தர் கொடுத்த இந்த கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவி திரியேக நாமத்துல மகளை ஆசீர்வதிக்கிறேன். இவ ஆண்டவருக்கு ஏற்ற மகளாக வளருவாளாக. அநேக ஆத்துமாக்களை அறுவடை பண்ணக்கூடிய ஒரு மகளாக இவள் உருவாவாளாக. இவள் பெற்றதின் நோக்கமே ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று குறிப்பிடப்பட்டு இவள் பிறந்தாலோ அந்த நோக்கம் இவள் மூலமாக நிறைவேறுவதாக.
இயேசுவின் நாமத்துல இவளை ஆசீர்வதிக்கிறேன். பியூமாவையும் ஜானையும் பிதா குமாரன் பரிசுத்தாவி திரியேக நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் தலைமுறை தலைமுறையாக அநேக தலைமுறைகளை காண்பார்களாக. அநேக மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பியூமா ஜான். இந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்கிறேன், தாத்தா பாட்டியை ஒப்பு கொடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் தாத்தா பாட்டிக்கு போகணும். இந்த 2 தாத்தா பாட்டியும் ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய சம்பந்தி சிவா பிரதரையும் அக்காவை தேடுறேன். நான் இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு இவங்க அவங்களையும் தேடுறேன். 2 பேரையும் 2 குடும்பத்தாரையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். 2 பேருமே பக்தி உள்ள ஒரு குடும்பத்துல சம்பந்தம் கலந்திருக்கிறாங்க. அந்த பக்தி உள்ளவங்களுக்கு இந்த பக்தி உள்ள அக்கா இருக்காங்க, கையை காட்டியாச்சு. இப்படிப்பட்ட குடும்பம் சம்பந்தம் கலந்திருக்கிறாங்க. சாம்பி செல்லதுரை சர்ச்சுக்கு போகக்கூடியவங்க மெர்சி அக்கா, அண்ணனும் மெர்சி அக்காவும் பார்க்கும்போது நான் பேசும்போது ஃபர்ஸ்ட் பியூமா கிட்ட நான் அலைன்ஸ்க்காக என்னுடைய மாப்பிள்ளை விஷயமா பேசும்போது, ரொனால்டோவுக்காக பேசும்போது பியூமா வந்து நாங்கள் இந்த மாதிரி சாம்பி செல்லதுரை சர்ச் போகிறோம், அப்படி எங்கள் மாமியார் போகிறாங்க அப்படிலாம் சொல்லி பேசும்போதே நான் ஃபஸ்ட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து என் சன்னின் லாவுக்காக பார்க்கும்போது அப்போது இவங்க சாம்பி சர்ச்சுக்கு போகிறாங்கன்னே எனக்கு ஒரு லைட் அடிச்சிச்சு. அதனால் அதுக்கப்புறமா அக்கா கிட்ட பேசும்போதும் எனக்கு நிறையா தேவி அக்கா கிட்ட பேசும்போதும் ஆவிக்குரிய காரியங்களை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணோம். மாப்பிள்ளை பார்க்குற விஷயத்திலே ப்ரேயரில் ஆண்டவர் சொன்னால் நம்ம தொடரலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் முதல்ல இது பண்ணோம். அதுக்காக எனக்கு நிறைய டைம் கொடுத்தாங்க. சிவா அண்ணனும் தேவி அக்காவும் இவங்க எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கணுமோ ப்ரேயர் பண்ணி இவங்க சொல்லட்டோன்றதுக்காக அண்ணன் ரொம்ப நாள் வெயிட் பண்ணாரு, என்னுடைய பதிலுக்காக காத்திருந்தாங்க. அக்காவும் எல்லா விதத்துலையும் ஆவிக்குரிய விதத்தில் உதவி செஞ்சாங்க. மெர்சி அக்காவும் டெய்லி மெர்சி அக்கா ஹஸ்பண்ட் அண்ணனும் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெய்லி ஆவிக்குரிய காரியங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்க ஊழியம் ஒரு பக்கம் அண்ணன் செஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஊழியங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. இதுக்கப்புறம் லஞ்ச் அவர் எல்லாரும் ரொம்ப அவளோட உட்காந்துருக்கீங்க. இதுக்கப்புறம் நான் பேச்ச தொடர விரும்பலை. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆயர்கள் வந்திருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். வாழ்த்துவதற்கு எனக்கு வயதில்லை, உங்களுக்கு நன்றி சொல்லி இதை முடிக்கிறேன். இந்த கூடுகை நிறைவு பெறுகிறது. இதுவரைக்கும் சிறப்பாக பொது வெளியிலும் மனிதர்களுக்கும் நாட்டிற்கும் ஒரு செய்தியை இன்றைக்கு சொல்லுகிறார் தன்னுடைய மழலை மொழியில. நான் இனிமேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் என்கின்ற அறிவிப்பை சொல்லி சிலுவையின் அடையாளத்தை நெற்றியிலும் மார்பிலும் பெற்றிருக்கிறார். இந்த அனௌன்ஸ்மெண்ட் வெறும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, கடவுளுக்கு எதிர் சக்தியாக புரிந்து கொள்ளப்படுகிற சாத்தான் என்று நீங்கள் பெயர் வைத்திருக்கிற அந்த இருள் சக்திகளுக்கும் இதை சொல்லி இருக்கிறார். நான் இனிமேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் என்கிறதை அவர் அறிவித்திருக்கிறார். அதுதான் பேப்டிசம். எனவே தொடர்ந்து அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இறையரசில் பங்கு பெறவும் அவருடைய இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யத்தில் ஒரு பலம் சேர்க்கும் வகையில் அவர் சேர்ந்திருக்கிறார். கர்மேல் குருசேகத்துக்கு ஒரு புதிய இளம் ஆத்மா வந்திருக்கிறார். அவர்களை வரவேற்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கொள்கைகளுக்கும் போதனைகளும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு பராக்கிரமசாலியாக ஆடலின் ரஃபீனா ஷாலும் வந்திருக்கிறார். எனவே இந்த குழந்தையை ஆண்டவராகிய கடவுள் சிறப்பாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இந்த கூடுகையை நிறைவு ஜெபம் நிறைவு செய்து தரும்படியாக மிஸ்டர் பால் தங்கதுரை ஐயா அவர்களை அன்பாய் அழைக்கிறோம். அதற்கு பிற்பாடு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் மிஸ்டர் லூபன் குமார். நிறைவு இறைவேண்டல் மிஸ்டர் பால் தங்கதுரை ஐயா அவர்கள் ஜெபம் செய்து முடித்த பிற்பாடு ஆசீர்வாதத்தை நம்முடைய 7ஆம் பேராயரை அவர்கள் செய்வார்கள். உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் கடலூரிலிருந்து வருகின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பேசுறதுக்கு வந்தால் மறந்துட்டேன். சந்தோஷம், மாட்டினாரும் மறந்துட்டேன். சந்தோஷம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிறது சிறப்பித்துக் கொடுத்த அனைத்து ஊழியர் ஐயாக்களுக்கும், பாஸ்டர்களுக்கும், பிஷப் ஐயா அவர்களுக்கும் எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக 2 குடும்பத்தின் சார்பாக
நெஞ்சம் கலந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். இவ்வளவு நேரம் திருச்சபையிலிருந்து துவக்கி அருமையான ஜான் பீட்டருக்கும் பியூலா பிரைஸ்லினுக்கும் ஆண்டவர் கொடுத்த அந்த பரிசை அவர்கள் ஆண்டோடைய கருத்திலே நாங்கள் தருகிறோம். இது உமக்கு சொந்தம், இனி அவள் உமக்கு பிரியமானவளாய் வளர வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட திருச்சபையிலே வந்து அவர்களை படைத்தார்கள். அந்த விதத்திலே பேராயர்கள், ஆயர்கள், இன்னும் சபை முதியோர்கள், உற்றார் உறவினர், நண்பர், சகோதர சகோதரிகள் யாவரும் அவர்களை ஆசீர்வதித்து இந்த நேரத்திலே கடைசியாக வாழ்த்தி அதை நிறைவு செய்ய முடியாது வந்திருக்கிறார்கள். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கர்த்தாவே, இதோ இந்த பெற்றோருக்கும் அந்த குடும்பத்தினருக்கும் நீர் கொடுத்த இந்த சுதந்திரத்திற்காக நாங்கள் நன்றி. ஆர்லின், ரஃபினா, ஷாலோம் என்ற ஒரு பெயரை அவர்கள் தெரிவு செய்து அவள் கர்த்தருக்கு பிரியமானவளாய் வளர வேண்டும் என்ற விருப்பத்தோடு கூட அதை அவர்களுக்கு சூட்டி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் மட்டுமல்ல, அது அவரால் கிடைக்கும் கர்ப்பத்தின் கனி என்று சொல்லி வேதத்திலே சொல்லியிருக்கிறீர். இந்த பிள்ளைகளை இந்த கொடிய நாட்களிலே நாங்கள் கடைசி நாட்களிலே இருக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை வளர்ப்பது எங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கின்ற நாட்களிலே கர்த்தாவே, இந்த பிள்ளையை உம்முடைய கரம் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து இந்த பூமியில் இருக்கும் நாளெல்லாம் அவளை வளர்த்து பிள்ளையானவள் வளர்க்க வேண்டிய விதத்திலே வளர்த்து விடுங்கள். அவள் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பாள் என்ற ஒரு வசனத்தை நினைவு கூர்ந்து பெற்றோர் தங்களுக்கு கொடுத்த இந்த சுதந்திரத்தை, கர்த்தருக்கு பிரியமான சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை கர்த்தருக்கென்று வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு சிந்தையோடு கூட அவள் வாழ்நாளெல்லாம் வளர்க்கவும், அவர்கள் ஜீவனோடு இருக்கும் காலமெல்லாம் அப்படிப்பட்ட அன்பிலே வளர்த்து இப்பொழுதும் அவளுக்கு பெற்ற ஆசீர்வாதத்தின்படி அவள் கர்த்தருக்கு சாட்சியாகவும் சபைக்கு தூணும் ஆதாரமாகவும் இன்னும் பெரிய ஒரு ஊழியத்தை செய்கின்ற ஆண்டவருடைய நாமத்தை அறிவித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரியாய் வளரும்படியாக ஆண்டவரே நாங்கள் திரும்பமாய் அந்த குழந்தையை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே எங்கள் எல்லாருடைய சார்பிலும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவள் மீது தாங்கியிருக்கவும், உடைய தெய்வீக சமாதானம் அந்த குடும்பத்தில் என்றும் தாங்கியிருக்கவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே இந்த வேளையில அவளை ஆசீர்வதித்து வாழ்த்தி, நீர் கர்த்தருக்கு பிரியமானவளாய் வளர்ந்து உம்முடைய சாட்சியாய் வளர வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமானவளாய் வளர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி அவளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே அவளை ஆசீர்வதித்து தொடர்ந்து காத்துக்கொள்கிறாக. உம்முடைய வல்லமையுள்ள செட்டைகளுக்குள்ளாய் அவளை காக்கப்பட வேண்டும். இந்த நாட்களில் விசேஷமாக பெண் பிள்ளைகள் ஆண்டவரை வளர்ப்பது தேவனுக்கு என்பதாக ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. ஆகவே கர்த்தர் தாமே அவளை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவர் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வழிநடத்தி காத்துக் கொள்வதாக, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான என்னுடைய அருமை உறவினர்களுக்கு முதலாவது என்னுடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். முதலாவது நான் கொஞ்சம் மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா ரொம்ப காலதாமதம் ஆயிருச்சு, ரொம்ப வெயிட் பண்ணீங்க. அதனால் ஒரு அப்பாலஜி, முதல்ல உங்களுக்கு ஒரு அப்பாலஜி நான் கேட்டுக்கிறேன். முதலாவது இன்னுமாக இந்த அருமையான ஒரு கூடுகை கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்ற வேத வசனத்தின்படி அருமையாக எங்களுக்கு கொடுத்திருக்கிற எங்கள் சம்பந்தி குடும்பத்திற்கு என்னுடைய அருமையான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னுமாக எங்களுடைய மூத்த எங்கள் குடும்பத்தில் எங்கள் சித்தி அவங்க குடும்பங்கள்லாம் வந்திருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப அது அவங்க கொள்ளு பேத்தின்னு சொல்லுவாங்க அடிக்கடி. அதனால் அவங்க அதை பார்க்க கிருபை செய்த அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய மூத்த சகோதரன், என்னுடைய மூத்த சகோதரியுடைய குடும்பங்கள் போலூர்லேருந்து வந்திருக்காங்க. இன்னும் அதிகமாக முக்கியமாக என்னுடைய தோழி அக்கா அப்படின்னு சொல்லலாம், யோகேஸ்வரன், அந்த பிரீத்தி பிரியதர்ஷினி. கொஞ்சம் எழுந்து நில்லுங்க. ஓகே,
ஓகே. அதனால் அவங்களுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குடிகாட்டில் வந்திருக்கவங்க, காட்ஃப்ரே ஃபேமிலி, ஊழிகார் ஃபேமிலி, இன்னும் எல்லாவற்றுக்கும் மேலாக அருமை போதகர், 8ஆம் பேராயர், 7ஆம் பேராயர், எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் செக்ரட்டரி அவர் வந்திருக்கிறாரு, நன்றி. எங்களுடைய ஐயா வந்திருக்கிறாரு சமையல் அல்ல, நம்ம மிஸ்டர் தெய்வநீதி ஐயா வந்திருக்கிறாரு. எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உணவு ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே எல்லாரும் ஃபோட்டோகிராஃபரை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் உணவு ஆயத்தமாக இருக்குது. வெஜிடேரியன் இந்த பக்கம் இருக்குது, நான் வெஜிடேரியன் உங்களுக்கு இங்கே இருக்குது. ஆகவே எல்லாரும் உண்டு மகிழ்ந்து சாப்பிட்டுட்டு போனோம். இல்லை மறுபடியும் என்னுடைய பேத்தியை நாங்கள் பார்க்கும்பொழுது கர்த்தர் கொடுத்தது இது. ஆகவே எங்களுக்கு மிகவும் மனமகிழ்ச்சி, இது மனமகிழ்ச்சியினால். ஸோ இவ்வளோ நேரம் அமைதியாக இருக்காங்க பாருங்கள், ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க அவங்க. அதனால் எல்லாருமே அவங்களுக்காக கரங்களை நீட்டி ஒரு ஜெபம் பண்ணி அவங்கள ஆசீர்வதித்து உங்கள் குடும்ப ஜெபங்களில் நினைக்கும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் உணவு அருந்தி விட்டு போகுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.